Hi friends, welcome to Dynamic Studio. இன்னைக்கு நம்ம இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மோட்டிவ் டிசைன் எப்படி நம்ம நார்மல் நீட்லேயே மேக் பண்ணலாம்ங்கிறத பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்லேருந்து வர டிசைனிங் வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நான் எல்லா பக்கமும் 1 இன்ச் வர மாதிரி நான் இந்த கட்டத்தை வரைஞ்சிருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நான் 1 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கேன். இந்த பாக்ஸை வரைஞ்சிருக்கேன். ஸோ குறுக்கால 2 கோடு வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ நமக்கு அதோட சென்டர் பாயிண்ட் நமக்கு கிடச்சிருச்சு. அந்த சென்டரில் நான் இப்போ க்ளூ தடவி இந்த ஹை குவாலிட்டி ஒயிட் ஸ்டோனை நான் எடுத்து பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இந்த ஃப்ரேம் இருக்க மாதிரியான குந்தன் ஸ்டோன். இப்போ நான் சக்கரை எடுத்துக்கிறேன். இந்த 4 கார்னர்ஸ்லையும் நான் அதை பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ஊசியில் எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டிச்சஸ் கூட கொடுத்துக்கலாம். ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ சக்கரையை பேஸ்ட் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த ஜர்கன் ஸ்டோனை பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் நான் அந்த சக்கரைக்குள்ளே க்ளூவை கொடுத்துட்டு இந்த ஜர்கன் ஸ்டோனை அதில் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒயிட் ஸ்டோன் தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இந்த குறுக்கால போட்டிருக்க லைனை மெஷர் பண்ணி நான் ஜர்தோசி ஸ்மால் சைஸ் ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதையே மெஷர்மெண்ட்டாக யூஸ் பண்ணி மற்றதுக்கும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சென்டர் ஆஃப் த ஸ்டோன்லேயும் அங்கேருந்து இந்த 4 ஸ்டோனுக்கும் 4 ஜர்தோசி கொடுத்து நம்ம தைக்க போகிறோம். சென்டர்லேருந்து நம்ம தைக்கிறத விட அந்த கார்னர்லேருந்து சென்டர் கொடுக்கல இன்னும் கொஞ்சம் நீட்டாக வருது. அதனால் நான் அந்த கார்னர்லேருந்து சென்டருக்கு நீடில் கொடுத்து இப்படி தைச்சிக்கிறேன். இப்படியே இது மாதிரியே இந்த 4 கோடுக்கும் நம்ம ஜர்தோசி வச்சு ஃபில் பண்ணலாம். இந்த பாக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு 3/4 இன்ச்சு கூட நீங்கள் இந்த பாக்ஸை வரைஞ்சிக்கலாம். ஸோ சின்னதாக போடையில் அது ஒரு மாதிரியான லுக், இன்னும் அது வேறு மாதிரியான லுக் கிடைக்கும். ஸோ உங்கள் சாரீ டைப்பை பொறுத்து நீங்கள் பெருசோ சிறுசோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக கொடுத்த அப்புறம் நம்ம ஜர்தோசியோட சென்டரை எடுத்துக்கோ. சென்டரில் நீடில் விட்டு மறுபடியும் ஜர்தோசி ஸ்மால் சைஸ் ஜர்தோசி எடுத்து அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இன்னொரு சுகர் பீட்ஸை சேர்த்துக்கிறோம். ஸோ ஜர்தோசி அண்ட் அதுக்கு மேலே சுகர் பீட்ஸையும் சேர்த்துக்கிட்டு இந்த சென்டர்லேருந்து வர ஜர்தோசிக்கு மட்டும் நம்ம ஃபுல் லென்த் அந்த பாக்ஸை தொடுற அளவுக்கு நம்ம ஜர்தோசியோட லென்த்தை எடுத்துக்கிறோம். அதுக்கு பக்கத்தில் சைட்ஸில் 2 கொடுக்க போகிறோம். ஸோ 3 லைன் கொடுக்க போகிறோம். இதே மாதிரியே சுகர் பீட்ஸோடு சேர்த்து ஃபஸ்ட்டு சென்டரில் இருக்க வரதுக்கு மட்டும் நம்ம லென்த்தியாக எடுத்துக்கிறோம். அந்த பாக்ஸை தொடுற அளவுக்கு ஜர்தோசியை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். சைட்ஸில் வர 2 ஜர்தோசிக்கு நம்ம சின்னதாக கட் பண்ணி அந்த பாக்ஸுக்குள்ளேயே முடிச்சிடணும். ஸோ பாக்ஸை தொட வேண்டாம். சென்டர்லேருந்து வர ஜர்தோசியை மட்டும் பாக்ஸை தொட்டால் போகிறோம். ஸோ மற்ற 2த்தையும் சின்னதாக கட் பண்ணி அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸை சேர்த்து இந்த மாதிரி கோத்து தைச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா கீழே தைக்கல நெருக்கமாக தைக்கணும். இந்த பாக்ஸ் கிட்ட தைக்கல கொஞ்சம் அகலமாக விரிஞ்ச மாதிரி தைக்கணும். இதே மாதிரியே 4 பக்கமும் தைச்சிக்கணும். ஸோ சென்டரில் பெருசாக எடுத்துக்கிறோம், சைஸில் சின்னதாக எடுத்துக்கணும், அதே மாதிரியே விரிஞ்ச மாதிரி எடுத்துக்கணும். கீழே இந்த ஸ்டோன் சென்டர் ஸ்டோன் கிட்ட தைக்கல நம்ம நெருக்கமாக தைக்கணும். பாக்ஸ் கிட்ட போகல நல்லா விரிஞ்ச மாதிரி நம்ம தைச்சிக்கணும். ஸோ இதே மாதிரியே ஃபுல் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபுல்லாக தைச்சி முடிச்சப்புறம் நமக்கு இந்த ஒரு வேலை எக்ஸ்ட்ரா இருக்குது. அது என்னென்னா இந்த மாதிரி ஜர்தோசிக்கும் சுகர் பீடுக்கும் நடுவில் ஒரு தடவை செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். இல்லாட்டினா அந்த சுகர் பீட்ஸ் வந்து ஜர்தோசியை தாண்டி வெளியில் போயிடுது. ஸோ அதனால் இந்த மாதிரி மறுபடியும் ஒரு செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கணும். ஃபுல் இந்த சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்க எல்லா இடத்துலையுமே ஜர்தோசிக்கும் சுகர் பீட்ஸ்க்கும் உள்ள கேப்பில் இந்த மாதிரி ஒரு தடவை
நூலே ஏற்றி இறக்கிடுங்க. ஸோ இந்த மாதிரி செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கிட்டா அப்போ தான் அந்த சுகர் பீட்ஸ் நகராமல் இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி செக்யூர் ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த டிசைனை நீங்கள் மோட்டிவ் மாதிரி அங்கங்கேயும் கொடுத்துக்கலாம், இல்லை ஃபுல் ஸ்லீவ்ஸ்க்கும் கொடுத்துக்கலாம். இதுதான் எண்ட் ரிசல்ட். நான் சொன்ன மாதிரி ப்ளவுஸோட பேக்கில் அங்கங்கே புட்டா மாதிரி கொடுத்துக்கலாம். அப்புறம் ஸ்லீவ் ஃபுல்லாக இதே டிசைனை நம்ம திரும்ப கொடுக்கல, அது பயங்கரமான ஹெவி பிரைடல் ப்ளவுஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அப்போ நீங்கள் இன்னும் நிறைய டிசைன் வீடியோஸ் பார்க்கலாம்.